இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ நம்ம ப்ரீவியஸா பார்த்த ஆக்சஸ் நோட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ஸோ இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரைட் அ ப்ரோக்ராம் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ் ஆல்பபெட்ஸ் பிரசன்ட் இன் அ டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ அப்பர் கேஸ்னா என்னது, கேபிட்டல் லெட்டர். ஸோ நம்ம கொடுத்திருக்க ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல எத்தனை நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ண சொல்லிருக்கோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் சம்டைம்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணிக்கணும்னாலும் ஓகே. சில நேரம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா விச் இஸ் பிரசன்ட் இன் டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் ஃபைலோட நேம் கொடுத்து அதோட கண்டென்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே அவங்க டெக்ஸ்ட் ஃபைலோட நேமையும் கண்டென்ட்டையும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல ப்ரோக்ராம் எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் அதோட நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமுக்குள்ள போகலாம். நான் இப்ப என்ன ஃபைல் எடுத்திருக்கேன் அப்படின்னா சாம்பிள் 2 அதே ஃபைல் தான் எடுத்திருக்கேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபைல் டாட் ரீட், நான் என்ன கொடுத்திருக்கேன், ஃபைல் டாட் ரீட். ஸோ நான் அதை ரீட் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா, தட் இஸ் ரீட்னா என்னது, இட்ஸ் கோயிங் டு ரீட் அ ஹோல் பேராகிராஃப். அதுல என்ன கொடுத்திருக்கோம் அந்த எல்லா கண்டென்ட்டும் என்ன பண்ண போகுது, ரீட் பண்ண. ஸோ ரீட் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒவ்வொன்னா ரீட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிள் நேம் சென்டென்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் நேம்ல என்ன பண்ணிட்டேன், நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். ஸோ சென்டென்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் நேம் வச்சுட்டு நெக்ஸ்ட் லூப்பிங் யூஸ் பண்றேன். அந்த லூப்புக்குள்ள நான் என்ன பாஸ் பண்றேன் அப்படின்னா லென் ஆஃப் எஸ்என். ஸோ லென் ஆஃப் எஸ்என்னா சென்டென்ஸோட லென்த் எவ்வளோ அப்படின்றத நான் என்ன பண்றேன், பாஸ் பண்றேன். அந்த லென்த் எடுத்துட்டு இப்ப அந்த சென்டென்ஸோட ஐ கேரக்டர். ஸோ சென்டென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்துட்டு ஆல் அப்படின்னு கொடுத்திருந்தேன் அப்படின்னா இது ஒரு லெட்டர். ஸோ இந்த வேர்ட் என்ன ஆகும் அப்படின்னா எஸ் ஆஃப் ஐ. ஸோ எஸ் ஆஃப் ஐனா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன வரும், 0. ஸோ இங்க 3 இருக்குன்னா இந்த எஸ் ஆஃப் 0 வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன செக் பண்ணிக்க, இஸ் அப்பர். இஸ் அப்பர்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இட் இஸ் டு செக் வெதர் த கிவன் கேரக்டர். ஸோ இங்க எஸ் ஆஃப் ஐல கொடுத்திருக்க கேரக்டர் என்னது, ஏ. அந்த கேரக்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ண கொடுத்திருக்கேன். ஸோ என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு செக் வெதர் நான் கொடுத்த அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கா இல்லையா. சப்போஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண சொல்லிருக்கேன், count is equal to c plus 1 அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸோ count is equal to என்ன சொல்லிருக்கேன்னா c is equal to c plus 1 அப்படின்னு ஆல்ரெடி நான் cன்ற ஒரு வேரியபிள் நேம் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டா நான் என்ன பண்ணிருக்கேன், மேல வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இப்ப என்ன பண்றேன், அதுல ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கவுண்டோட வேல்யூ ஆட் ஆகிட்டே வரும். சரி, அந்த கவுண்டோட வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கும், ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் சாம்பிள் 2.txt என்ன கண்டென்ட் இருக்குன்னு ஷோ பண்ணிடுறேன். ஸோ சாம்பிள் 2.ல வந்துட்டு என்னென்ன இருக்கு, எத்தனை லைன்ஸ் இருக்கு, மொத்தம் 10 லைன்ஸ் இருக்கு. ஸோ 5 அப்பர் கேஸ்ல இருக்கு, 5 என்னது லோயர் கேஸ்ல இருக்கு. ஸோ இப்ப நான் இந்த ப்ரோக்ராம் எப்படி நமக்கு ரன் ஆகும் அப்படின்னா, இப்ப இதுல ஒவ்வொரு லைன்ஸா வருமா. ஸோ ஒவ்வொரு லைன்ஸா வரும்போது இந்த ஏபிசிடி அது எல்லாமே சென்டென்ஸ்ல காப்பி பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் லென் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், ஏ. சரியா, இதோட சென்டென்ஸ் ஆஃப் ஐ. ஸோ இங்க ஒரு இதுதான் இருக்கு, ஒரு லெட்டர் தான் இருக்கு. ஸோ இதுதான் என்னது 0. 0ன்றப்ப இது அப்பரா இருக்கா, எஸ் இது அப்பரா இருக்கு. ஸோ அப்பரா இருக்குன்றப்ப என்ன ஆகும், c is equal to c plus 1. ஸோ கவுண்டோட இனிஷியல் வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 0 தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்ப c is equal to 1 னா செகண்ட் லூப் போகும்போது நெக்ஸ்ட் கேரக்டர் என்ன கொடுத்துருக்கேன், b. ஸோ பியும் இந்த எக்ஸ்பிரஷன்ல 0 தான் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப c is equal to c plus 1 அப்படின்னு கொடுப்போம். ஆல்ரெடி c ல என்ன வேல்யூ இருக்கு, நமக்கு ஆல்ரெடி c ல இருக்க வேல்யூ வந்து 1. ஸோ இப்போ 1 plus 1 c யோட வேல்யூ என்ன சேஞ்ச் ஆயிரும், c is equal to 2. நெக்ஸ்ட் c, இதுவும் கரெக்ட் தான். d, இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் e. நமக்கு e. சோ ஃபர்ஸ்ட் b க்கு பண்ணும்போது 2 வந்துச்சா, c க்கு பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 3, d க்கு பண்ணும்போது 4, e க்கு பண்ணும்போது 5. நெக்ஸ்ட் இந்த a எடுக்கும், 0 செக் பண்ணும். இப்ப இது வந்து அப்பர் கிடையாது, சோ எதுவுமே ஆகாது. b அப்பயும் இது அப்பர் கிடையாது, சோ இது வராது. நெக்ஸ்ட் c அப்படியே e வரைக்கும் பண்ணிட்டு இது எதுவுமே அப்பர் கிடையாது, சோ இதனால என்ன பண்ணிரும், இது அப்படியே கேன்சல். சோ ஃபைனலா கவுண்டோட வேல்யூ என்ன இருக்கு, 5. சோ அததான் இங்க என்ன கொடுத்துருக்கோம், பிரிண்ட் தி நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்கோம், கவுண்ட் அப்படின்னு சொல்லி. சோ இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா 5. ஏன்னா நம்ம அந்த சாம்பிள் 2.txt என்ன கொடுத்துருக்கோம், நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்பர் கேரக்டர் கொடுத்துருக்கோம் 5. சோ நம்ம கிடைச்சிருக்க அவுட்புட் என்னதான் கிடைச்சிருக்கு. இதே சப்போஸ் அப்பர் கேஸும் கண்டுபிடிக்கணும் லோயர் கேஸும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
இந்த ப்ரோக்ராம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்ப அகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன் if sentence of I is dot is lower நமக்கு ஆல்ரெடி தெரியும் is lowerன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இருந்துச்சு அப்படின்னா வேற ஒரு வேரியபிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா count 1 plus is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன் சோ ஆல்ரெடி இப்ப ஒரு வேரியபிள் நேம் இங்க யூஸ் பண்றேன்னா அந்த வேரியபிள நம்ம முன்னாடி என்ன பண்ணிருக்கணும் மேல டிக்ளேர் பண்ணிருக்கோம் சோ வேரியபிள் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அத மேல என்ன பண்ணிருக்கணும் டிக்ளேர் பண்ணிருக்கோம் சோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் நெக்ஸ்ட் இது அப்பர் கேஸ் லெட்டரா நான் என்ன கொடுக்க போறேன் லோவர் கேஸ் லெட்டர் ஆல்ரெடி கேஸ் இருக்கு சோ லோவர் கேஸ் ஆல்பபெட்னு சொல்லிட்டு அந்த லோவர் கேஸ் கவுண்ட் பண்றது எதுல போய் வரும் கவுண்ட் 1 இப்ப நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா சோ அப்பர் கேஸ் லெட்டர் எத்தனை இருக்கு 5 லோயர் கேஸ் லெட்டர்ஸ் எத்தனை இருக்கு 5 சோ இதுல நான் இப்ப போயிட்டு அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்குள்ள 2 கேரக்டர் ஆட் பண்றேன் எஃப் ஜி சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்ப திரும்ப அகைன் நான் இங்க போய் ரன் பண்ணேன் அப்படின்னா சோ இப்ப என்ன ஆயிடுச்சு அப்பர் கேஸ் லெட்டர் 7 லோவர் கேஸ் லெட்டர் 5 சோ இது ரொம்ப சிம்பிள் ஒண்ணும் கிடையாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் நேம் கொடுத்துடணும் ஃபைல் நேம் கொடுத்துட்டு அந்த ஃபைல ஃபுல்லா ரீட் பண்ணும் ஹோலா ரீட் பண்ணும் லைன் பை லைன் ரீட் பண்ணக்கூடாது ஹோலா ரீட் பண்ணும் ரீட் பண்ணிட்டு அதை ஒரு வேரியபிள் நேம்க்கு கொடுத்துரும் நெக்ஸ்ட் அந்த ஃபார் லுப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வேரியபிள் நேமோட லென்த் என்ன பண்றோம் பாஸ் பண்ணிட்டே இருக்கும் அந்த வேரியபிளோட நேம்ல என்ன பண்றோம் லென்த்தை பாஸ் பண்ணிக்கிட்டே வரும் சோ லென்த்தை பாஸ் பண்ணிட்டே வரும்போது அது ஒவ்வொரு வேர்டா எடுத்து இந்த இது என்ன பண்ணும் ஒவ்வொரு வேர்டா எடுத்து அது வந்து அப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது செக் பண்ணும் சோ இது அப்பரா இருக்கான்னு செக் பண்றதுக்கு இது லோவரா இருக்கான்னு செக் சோ செக் பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணிடும் இதை பிரிண்ட் பண்ணும் சோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் மோஸ்ட்லி ஆஃபன் இது வந்து கேட்டுட்டே இருப்பாங்க இந்த ப்ரோக்ராம் கிளியரா இருந்துச்சுன்னா நீங்களே எழுதலாம் ஓகே சோ இதனால இது ஒண்ணுமே கிடையாது ஜஸ்ட் ரீட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் ஃபார் லுப்ல போட்டு ரன் பண்றோம் சோ இது கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ